மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் மிகுந்த நிலை தொடர்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் முக்கிய இராணுவ மற்றும் பாதுகாப்பு தளங்களின் மீது பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. அணு மற்றும் ஏவுகணை திறன்களை குறைக்கவே இந்த நடவடிக்கை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களுக்கு பதிலாக ஈரான் பல்வேறு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இதே நேரத்தில் லெபனானில் செயல்படும் ஹெஸ்போல்லா அமைப்பும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. இதனால் லெபனான் எல்லைப் பகுதிகளிலும் கடும் பதற்றம் நிலவுகிறது. பல நாடுகள் அமைதிக்கான அழைப்பை விடுத்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் வளைகுடா நாடுகள் அதிகபட்ச கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளன. இந்த போர்நிலை காரணமாக பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எண்ணெய் விலை உயர்வு அச்சம் அதிகரித்துள்ளது. உலக பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. மத்திய கிழக்கு முழுவதும் நிலைமை மிகவும் பதற்றமாக உள்ளது. அடுத்த சில நாட்கள் மிகவும் முக்கியமானவை என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இன்னும் பல சுவாரஸ்ய வீடியோக்களுக்கு டாட் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்க.